அவங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்களை பார்த்து பார்த்தா முதலாவது அல்லாஹ் தஆலா வந்து ஜபூர் என்ற வேதத்தை அல்லாஹ் இருக்கிறான். ஜபூர், அந்த ஜபூர் வேதம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வந்து கற்களையும் பறவைகள் எல்லாமே அவங்க கூட சிகிர் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சின்ன சின்ன கற்கள், மலைகள், ஆடுகள், பறவைகள் எல்லாமே அவங்க கூட துணிப்பாங்க, சிகிர் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வந்து குர்ஆனாயத்தை உள்ள எழுதி வச்சிருக்கேன். அப்போ சொல்றதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் செக் பண்ண முடியாது அப்படியே வச்சுட்டேன். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2:246 வந்து ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருப்பு இருக்குல்ல, இருப்பு வசப்பட்டு அது முறுக்கிறார். எப்படின்னா அந்த பேப்பர் மாதிரி சரியா, அந்த மாதிரி கையாலேயே அவங்க முறுக்கி அவங்க ஒரு அரசனாக இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாருன்னா அந்த வளைவுகள் செஞ்சு கவசம் எல்லாம் அவங்க கையாலேயே செஞ்சு அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த இதுலதான் அவர் சாப்பிட்டாரு. அவர் அரசனாக இருக்கல. சரி, இது அப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவர் வந்து உண்மையாளரா இருக்காரு, அவர் அநீதி கரெக்டா அவர் அநீதமா இருக்காரு, அவருடைய வார்த்தைகள் ஏதாவது அவங்க கிட்ட. இப்ப நம்ம இன்சாஃப்க்கு போறோம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நமக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்கள பத்தி பேசுவாங்க, இருக்கிறவங்க அவங்கள வந்து தப்பா பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாம அந்த தீர்ப்பு கொடுக்கறதுல இருந்து கரெக்டா தீர்ப்பு கொடுக்கக்கூடியவரா இருந்தாங்க. இப்ப இது நீதமா தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா தாலூத்துக்கு வந்து எல்லா மக்களும் யார விரும்புறாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விரும்புறாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு ஜெலஸ் வரமா இல்லையா? நமக்கு என்னடா இவங்கள மட்டும் தனியா பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்கள மட்டும் இவங்களை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மேல என்ன சொல்றது பொறாம வந்துச்சு. அப்போ என்ன பண்றாங்கன்னா தாலூத் என்ன பண்றான், சரி இவங்களுக்கு வந்து நம்ம போர்ட்ல அனுப்பி போர்ட்ல வந்து செத்துட்டோம், ஷஹீத் ஏதாவது ஆயிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு போர்ட்லயும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முன்னிலை அனுப்பி விட்டுறான். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, எங்க போனாலும் அவர் வெற்றியா தான் வர்றாங்க. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா இவனுடைய விவாதத்தை வச்சுட்டு நான் வந்து கொண்டுட்டோம் அப்படின்னு இந்த நியத்து வந்து அவனுடைய மகளுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தன்னுடைய மனைவி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய தந்தையுடைய நியத்து மாறிடுச்சு, இனிமேல் உங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு அந்த நியத்தோட தான் இருக்காங்க அது அப்படின்னு அந்த விஷயத்த சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டு நேரா தூரமா போயிட்டு ஒரு குகையில போயிட்டு தங்கிடுறாங்க. சில நாட்கள் அந்த குகையிலேயே இருக்காங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் வந்து பேரு புகழ் அன்பு எல்லாம் கொடுத்து இது ஒரு சோதனை. எங்கன்னா சோதனை வருது பாருங்க. எவரால சோதனை? மாமனாரிலேயே சோதனை. சரியா? அப்போ இங்க வந்து பாத்துட்டோம், நபியா இருக்காரு, அல்லாஹ் வந்து எவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தௌராத் வந்து ஜபூர் வந்து தௌராத்து ஜபூர் இது ரெண்டும் ஓதக்கூடியவரா இருக்காங்க. ரெண்டும் அப்ப ஜபூர் ஓதுனா அவங்க அந்த பறவைகள் எல்லாம் கேட்டு அப்படியே கூட்டமா நின்று கேட்கக்கூடியவரா இருக்காங்க. அந்த அளவுக்கு இனிமையான பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபாக்கள் கிட்ட வந்து சொல்றாங்க, யாருன்னா அப்துல்லா இப்னு அஷ்ரி அவங்க பேரு. அவரு வந்து சிறப்பா குர்ஆன் ஓதக்கூடியவங்க. அவங்கள கம்பேர் பண்றாங்க, மாஷா அல்லாஹ் நீங்க எப்படி ஓதுவீங்க அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் போன்றது இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிமையான குரல் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குதிரை தயாராகிற வரைக்கும் ஜபூரோ தௌராத்தோ படிச்சு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு படிப்பார். அவங்க எவ்வளவு சிறப்பானது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நேரா குகையில போய் தஞ்சம் அடைஞ்சு உள்ள மறைஞ்சு அங்கேயே இருக்காரு. சில நாட்கள் ஆகுது இது. இப்போ அதுக்கப்புறம் தாலூத் என்ன பண்றான் அப்படின்னா அவனும் வந்து கொடுமையா அரசன் ஆயிட்டான், அவனை மாறிட்டான். ஏன்னா ஆட்சி தலைமை எல்லாம் வந்துருச்சுன்னா மக்களுடைய எல்லாம் மாறிட்டவங்க, அவனும் அதே மாதிரி மாறிட்டான். மாறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சில மக்கள் தேடிட்டு வர்றாங்க. யாருக்கிட்ட? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தேடிட்டு வர்றாங்க. அந்த குகையில வந்து சொல்றாங்க, நீங்க வந்து எங்களுக்கு தாலூத் அரசனிடம்ல இருந்து நீங்க காப்பாற்றணும். ஏன்னா அவன் நமக்கு மறுபடியும் அவன் நமக்கு வந்து துன்புறுத்துறான், கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த யார் சோல்ஜர்ஸ் என்ன சொல்றாங்க, வீரர்களுக்கும் கூட வந்து அவன் வந்து கஷ்டத்தை கொடுக்குறான், அடிமைத்தனம் பண்றான், நீங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க வந்து எங்களுக்கு இந்த அரசனை விட நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு.
தெரியுது அப்படின்னா தாலூக்கு தெரிய வந்துச்சு. எனக்கே வந்து ஆப்போசிட்டா பேச போயிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு நான் வந்து தாவூது அலைஹிஸ்ஸலாம் வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு போரை தயார் பண்றான். போர் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சண்டையிடுறதுக்காக போர் தயார் பண்ணிட்டு அவங்க எங்க இருக்காங்க தேடிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு போறான். போயிட்டு அவங்க என்ன பண்றான், ரொம்ப அசதியாயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஒரு குகையில போயிட்டு அங்க உட்காந்து தூங்கிடுறான். தூங்கும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. பின்னாடியே வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவனுடைய ஆடையில பாதி ஆடை கிழிச்சிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு மிகப்பெரிய மலையில அவன் நிக்கிறாங்க. அந்த அவனுடைய அந்த டீம் வச்சுட்டு நிக்கிறான்ல அந்த படைய மேல இருந்து காட்டுறாரு. அரசனே இங்க பாருங்க, என்ன தெரியுமா, இது உங்களுடைய ஆடை இது அப்படின்னு காட்டுறாரு. நான் நினைத்திருந்தால் கத்தியால உங்களே குத்திருப்பேன். ஆனா நான் அதை செய்யல. உங்களுடைய ஆடை மட்டும் எடுத்துட்டு வந்த, எனக்கு கொல்ற ஆசை எனக்கு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய மனம் மாறிடுது. ஆஹா நான் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையை எடுத்து மறுபடியும் தாலூத் என்ன பண்றான், திரும்பி போயிடுறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாலூத் என்ன ஆகுறாருன்னா ஒரு போர்ல வந்து மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு அரசனாகி அந்த அரசனா உட்கார வைக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசனாக இருக்காங்க. அவரு நீதியா இருக்காங்க. ஒரு நாள் அல்லாஹ் தஆலா அவரை ஒரு சோதிக்கிறான். இந்த சோதனை பாருங்க என்னன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டே இருக்காங்க. 2 பேர் ஓடிட்டு வராங்க. உள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா அந்த 2 பேர் ஓடி வராங்க. ஓடி வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நீங்க தான் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். என்ன தீர்ப்பு அப்படின்னா, 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 சகோதரர்கள் தாங்க. ஒருத்தர் கிட்ட 99 ஆடுகள் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்கு. உடனே இந்த ஒரு ஆடுக்காரன் சொல்றான், அரசனே நீங்க சொல்லுங்க, இவன் கிட்ட 99 ஆடு இவன் வச்சிருக்கான், என்கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்கு, அந்த ஒரு ஆடு கூட எனக்கு கொடுத்துடு அப்படின்னு இவன் கேட்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தப்பானுங்க, யார 99 ஆடு வச்சிருக்கான் அவனு. உடனே என்ன சொல்றாங்க, நீ தப்பானவா, அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஆடு கேட்கறியா நீ அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லி நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி வாயை மூடுறாரு. அதுதான் அல்லாஹ் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா 2 பேரும் மறைஞ்சிடுறாங்க. அது 2 மலக்குமார்களா வர்றாங்க. அவங்களுடைய நீதமா அவங்க பேசினாங்கல்ல, அது கரெக்டா இருக்கா பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா 2 பேருக்கிட்டே விசாரிச்சிருக்கணும். அவர் ஒரு ஆடுகார சொல்லியாச்சு, அவருக்கிட்ட கேட்டாரு. ஆனா இன்னொரு 99 ஆடுகார் இருக்காங்க, அவங்க ஏன் கேட்டாங்கன்னு விசாரிக்கல. உடனே அவர் தீர்ப்பு கொடுத்ததுனால அல்லாஹ் கிட்ட அழுது பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தாங்களா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு எப்படி வேற விதமாக அல்லாஹ் எந்த அளவு சோதனையா இருக்கு பாருங்களா. சரியா, இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு சரி அதோட முடிச்சுக்கலாமா? சரி, மீதி இன்ஷா அல்லாஹ். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இந்த மாதிரி சோதனையை வந்ததுக்கு அப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதிகம் அல்லாஹ் கிட்ட வந்து அழுது பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. இதே மாதிரி வந்து நமக்கும் வந்து சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்போது நம்ம பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். தவிர நம்ம எல்லாருக்கிட்டும் நம்ம வந்து இந்த பிரச்சனை சொல்லாம அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவரா இருக்கணும். அப்போ எல்லாருக்கும் சோதனை